ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மகாவோட அம்மாவுக்கு பொறுமை இழந்து போச்சுங்க. எந்த அம்மாவுக்கு தாங்க அப்படி இருக்கும், தப்பில்லை பெத்த பிள்ளைய காணும்னா. அதனால் என் பிள்ளைய ஏதோ பண்ணிட்டாங்க, என் பிள்ளை காணும், எங்கே போயிடுச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ நடந்துச்சுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல. இந்தளவுக்கு சொன்ன உடனே பயங்கர சகுனி சித்ராவுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. கோவம் எதுக்கு வருதுன்னா, இப்படியாவது இப்போ சண்டையை மூட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதை நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. அதனால் உட்கார வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மகாவோட அம்மாவை. அந்த டைம் பார்த்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம மகா. யாரை திட்டுறீங்க, எங்கள் அம்மாவையே திட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை இவங்களும் ஒரு பக்கத்து திட்டினாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி ஏன் இப்படி என் மாமியாரை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா நடக்குது இங்கே, உனக்கு சப்போர்ட் பண்ணால் நீ உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லைங்க, நியாயமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டாங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கத்து நாடகம் நடிக்கிறாங்க. ஐயோ நம்மளும் நடிக்கலனா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த கதையில் இருக்கிறதே ஒரு வேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், வேஸ்ட்டு ப்ராடக்ட், நீ போமாங்க, எதுக்குமா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்லிட்டாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ உன் பையன் கீழே விழுந்ததுக்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி இருக்கும்போது மகா காணுங்கும் போது கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் எங்கடி போனேன்னு சொல்லி கேள்வி கேட்க, இதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விடுறாங்க. இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டேன், பிரார்த்தனை முடித்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு உடனே எல்லாரும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா ஒரு பக்கத்து சூர்யாவை பார்த்து சின்ன மாமியார் கேட்குறாங்க, நம்புறியா இல்லையா சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நம்புகிறேன். இவர் சொன்னதை பார்த்தா நம்மனாதான் சோறுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதை மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறன்னு விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.